வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 18ஆம் பாகமாக சமச்சீர் உர மேலாண்மை உத்திகள் மற்றும் பயன்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே கலந்துரையாட இருப்பவர்கள் மதராஸ் உர நிறுவனத்தில் கூடுதல் துணை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு செந்தில்குமார் மற்றும் திரு பார்த்திபன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். மத்திய அரசின் உர அமைச்சகத்தின் கீழ் விவசாயிகளின் வளர்ச்சிக்காகவும் பயிர் உற்பத்தி அதிகரிப்பதற்காகவும் மண் வளம் காப்பதற்காகவும் எண்ணற்ற திட்டங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் PM பிரணாம். இதை பற்றி விரிவாக பேசுவதற்கு செந்தில் அவர்கள் இடம் பல கேள்விகள் உள்ளன. அதை பற்றி நாம் இப்போது விரிவாக கேட்போம். ஐயா, PM பிரணாம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். வணக்கம். PM பிரணாம் என்பது நம்ம தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டமளிப்பு மற்றும் மேம்படுத்தலுக்கான நம்ம பாரத பிரதமருடைய திட்டமாகும். இதனுடைய மெயின் குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு நம்ம தாய் பூமியினுடைய நோய்வாய்ப்படுத்துகிறது, இதன் உற்பத்தி திறனையும் குறைக்கிறது. இந்த 2 பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம மண் பரிசோதனை செய்து மண்ணின் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்காக உயிர் மற்றும் கரிம உரங்களை விவசாயத்தில் ஒருங்கிணைத்து மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்களின் சீரான பயன்பாட்டை நாம் பின்பற்ற வேண்டும். ஐயா, இப்போ ரசாயன உரங்கள் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறான்னு சொல்கிறீங்க. இந்த உரங்களை எப்படி குறைக்கிறது? ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது. சமச்சீரான உர மேலாண்மை நோக்கத்தை நம்ம பயன்படுத்தணும். இது என்ன சமச்சீர் உர மேலாண்மை, ஒரு புது வார்த்தையாக இருக்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அதனுடைய நோக்கம் என்னங்கிறது சொல்லுங்களேன். கண்டிப்பாக சமச்சீரான உரமிடலின் மூலிமா நம்ம பயிர் விளைச்சல் மற்றும் உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். இன்னொன்று, செலவு மற்றும் லாப விகிதத்தை நம்ம மேம்படுத்தலாம். உணவு பயிர்களின் தரத்தை மேம்படுத்தலாம். ஊட்டச்சத்து குறைவை மேம்படுத்தி நமக்கு தேவையான அளவு பயிரை உற்பத்தி பண்ணிக்கலாம். மண் வளத்தை இயற்கை முறையில் மேம்படுத்தலாம். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசடையாமல் தவிர்த்து நம்ம மண் வளத்தையும் சூழலையும் மேம்படுத்திக்கலாம். அடுத்ததாக, மண் வளத்தை மீட் எடுக்கிறதுக்காக இது ஒரு நல்ல முயற்சி என்று தான் நம்ம கருத வேண்டும். இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான நோக்கமாகுங்க. சமச்சீர் உர மேலாண்மையினுடைய நோக்கத்தை நல்லா விரிவாக சொன்னீங்க. இதை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது உத்திகள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க, நிறைய உத்திகள் இருக்குது. நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் தீவிர பயிர் சுழற்சி, இதில் நம்ம சமநிலையற்ற உர பயன்பாட்டை பயன்படுத்துகிறோம். அதாவது தேவையான அளவு நம்ம உரம் தீவிர பயிர் சுழற்சியில் நம்ம பயன்படுத்துறதில்ல. ஏற்கனவே இந்தியாவில் பல ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் இருக்கிறதா நம்ம சகாப்தத்தில் சொல்லிகிட்ருக்காங்க. மேலும் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கந்தகம் மற்றும் துத்தநாகம் மிகவும் பரவலாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிக மகசூல் தரும் பல்வேறு பயிர் அமைப்புகள் போதுமான அளவு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்களை பயன்படுத்துறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதற்கு நம்ம தேவையான விகிதத்தில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சரியான விகிதத்தில் நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உரத்தொழிலின் தனியார் மயமாக்கல். இதனால் சிறந்த விலையும் மற்றும் நல்ல சேவைகளும் நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்கும். அடுத்தது, கொள்கை வகுப்பாளர்கள், விஞ்ஞானிகள், தனிப்பட்ட விரிவாக்கம் மற்றும் விவசாயிகளின் கல்வி மேம்பாடு மிகவும் அவசியமானது. உணவு உற்பத்தியில் 60% நம்ம உரங்களின் பயன்பாட்டின் மூலியமாக தான் அதிகரிக்குதுங்கிறது ஒரு கருத்து கணிப்புங்க. அதுக்கடுத்தது, சமச்சீர் உரங்கள் பயன்படுத்துவதால் முக்கியமாக 1:0.5
1:0.25, அதாவது இந்த விகிதாச்சாரத்தில் தான் நம்ம பயன்படுத்தினா இந்தியாவின் சிறந்த உணவு உற்பத்திக்கு நம்ம வழிவகுக்கிறதா நமக்கு ஒரு உத்தி இருக்குங்க. இப்போ இந்திய திருநாட்டில் ஏழை விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த சமச்சீர் உரம் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்காது. அதை பற்றிய ஒரு கருத்து, ஒரு எளிமையான நடையில் நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். நம்ம கருத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையாக சொல்லணும்னா 4R கான்செப்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் நியூட்ரியன்ட், அதாவது என்ன நமக்கு ஊட்டச்சத்து தேவையோ அது கொடுக்கறதுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரைட் குவாலிட்டி, நல்ல தரமான உரத்தை கொடுக்கறது. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் மெத்தட், சிறந்த முறையில் நம்ம பயன்படுத்துறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரைட் டைம், உரித்த நேரத்தில் நம்ம உரம் பயிருக்கு அளித்தல். இந்த 4 உத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த சமச்சீர் உர மேலாண்மையில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பயன்பாடு செயல்திறனை மேம்படுத்துவதில் முக்கியமாக பங்கு வகிக்குது. உரங்களின் பயன்பாடு உகந்த அளவுகள் மற்றும் சரியான முறைகள் மூலம் சரியான விகிதத்தில் பயன்படுத்தணும். சமச்சீர் உரமிடுதல் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது, மண்ணினுடைய கட்டமைப்பை நல்ல சீரான முறையில் வழிவகுக்கிறது. அடுத்ததாக இந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப கவனிக்கணும். சமச்சீரற்ற உரமிடுவதனால நம்ம மண் சுரங்கமாக மாறுது, அதாவது மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா மண்ணோட நோய்க்கும் இது வழிவகுக்கிறது. சாயில் மைனிங் அண்ட் சாயில் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சமச்சீர் உர மேம்பாட்டில் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா தாவர சத்துக்கள், ரெண்டாவது மண் வளம், மூன்றாவது பயிர் உற்பத்தி, நான்காவது மண் கட்டுதல், ஐந்தாவது மண் சுரங்கம், ஆறாவதாக உர பயன்பாட்டு திறன். இந்த உரங்களை சரியான விகிதத்தில் நம்ம பயன்படுத்தணும். இந்த உர பயன்பாட்டு திறன் இதனால் அதிகரிக்கிறது. மண்ணின் இயற்பியல், ரசாயன மற்றும் உயிரியல் சூழலை மேம்படுத்துவதன் மூலம் நம்ம பயிர் விளைச்சல் அதிகமாக இருக்குங்க. அதனால் நமக்கு தேவையான அளவு உணவு உற்பத்தியும் அதிகமாக கிடைக்கும். இது உரங்களை உகந்த அளவிலும் சரியான விகிதத்திலும் பொருத்தமான முறையின் மூலம் பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது. இதன் மூலம் மண் வளம் மற்றும் பயிர் உற்பத்தி கண்டிப்பாக அதிகரிக்கும். உரங்களை சமச்சீராக பயன்படுத்துவதால் குறிப்பிட்ட விகிதத்தில் உரங்களின் சமநிலையான பயன்பாடு, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், இது இல்லாமல் வேறு சில ஊட்டச்சத்துக்களும் ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய கரிம உரங்களோடு சேர்த்து நம்ம பயன்படுத்துவதனால மண்ணின் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறதுங்க. இதனால் சாயில் ஹெல்த் பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் வளம் மண் கட்டிடமாக மாறி நல்ல முறையில் நம்ம பயிருக்கு உதவுதுங்க. சரிங்க. மண் வளம் மேம்பாட்டுக்காக நம்ம சமச்சீர் உரத்தை பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க. இதை இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்களா? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்த சமச்சீரான உர பயன்பாடுங்கிறது நம்ம இந்தியாவிலையும் பயன்படுத்துகிறோம். விவசாயத்தில் பார்த்திங்கன்னா லாபத்தை அதிகரிக்கிறதுக்காக மானாவரி உலர்நில விவசாய அணுகுமுறை இது முக்கிய பங்கு வகிக்குது. தீவிர நீர்ப்பாசன விவசாயம், அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவோம், இது அதிக உற்பத்தி மற்றும் மகசூலை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்பவும் பயன்படுகிறது. இந்தியாவில் நீண்டகால சோதனை முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் உரங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. இது நிலையானதாக இல்லை அப்படின்றது தான் இந்த ஆய்வினுடைய முடிவுகள் சொல்லுது. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 12லிருந்து 15 டன் ஒரு ஹெக்டருக்கு தேவையான அளவு இயற்கை கரிம உரங்கள் நம்ம சேர்ப்பதன் மூலம் மண் அமைப்பு நிலையானதாக மாற்றப்படுகிறது. அடுத்ததாக பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷின் தொடர்ச்சியான பயன்பாடுகள். பொதுவாக பாஸ்பரத்தின் பயன்பாடு நேர்மறையாக சமநிலையில் இருக்குது. பொட்டாஷினுடைய பயன்பாடு எதிர்மறை சமநிலையில் இருக்குது. இதனால் நம்ம மேலும் பொட்டாஷ் மண்ணில் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்தியாவில் மண் பரிசோதனை ஒரு வெற்றிகரமான திட்டமாக இல்லை. ஏன்னா 10%க்கும் கம்மியான விவசாயிகள் தான் பரிந்துரைக்கப்பட்ட
உர விகிதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் இல்லாமல் இந்தியாவில் உர பரிந்துரைகள் நெகிழ்வான அடிப்படையில் செயல்படவில்லை. எனவே ஒரு விவசாயியால் உரம் வாங்க முடியாவிட்டால் பரிந்துரையை எவ்வாறு சரி செய்வது என்று விவசாயிக்கு தெரியாது. இந்தியாவில் ஒரு விரிவான உர விநியோகம் மற்றும் நிலைப்படுத்துதல் அமைப்பு இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா தனியார் வர்த்தகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. தனியார் வர்த்தகங்கள் 69% டீலர்களாக விநியோகஸ்தர்களாக இருக்கிறாங்க. 31% மட்டும்தான் கூட்டுறவு மற்றும் ஒத்த அமைப்புகள் பங்கில் இருக்குது. இது அதிக போட்டி சூழலை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக நம்ம விவசாயிகளுக்கு சிறந்த விலை மற்றும் மேம்படுத்தப்பட்ட உழவர் சேவைகளும் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆகஸ்ட் 1992 பார்த்திங்கன்னா அனைத்து பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் உரங்களுக்கு டீகண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இதுக்கு வந்துச்சு. ஆனால் இதில் அதாவது யூரியா நைட்ரஜன் சத்துக்கான கட்டுப்பாடு தளர்ந்துருக்கு, கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட விலைக்கும் சந்தை விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை அரசு கம்பெனிக்கு சப்சிடியாக செலுத்துகிறது. இந்த சப்சிடி விவசாயிகளுக்கு நேரடியாக போய் சேரணுங்கிறது தான் இந்திய அரசினுடைய எண்ணமும். இந்தியாவில் விவசாயிகள் தங்கள் விலை உயர்வுக்கேற்ப பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் உர பயன்பாட்டை குறைக்கலை. இதனால் இது ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தது. யூரியா அல்லாத பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் உரங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் நிறுவனங்கள் அதிக லாபத்தை பெறுதோ என்ற கருத்து இருந்துக்கிட்டே வந்தது. இந்த லாப வரம்பை கட்டுப்படுத்துறதுக்காக அரசு ஒரு முடிவு செஞ்சுது. ஏன்னா இந்த எம்ஆர்பி, அதாவது இந்த நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் மொத்த விற்பனை செலவுக்கும் விற்பதற்கும் இடையில் பார்த்திங்கன்னா 8-12% மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு லாப வரம்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஏன் இந்த முடிவுன்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இதனால் பலன் வருதுங்க. உர மானியத்தின் பலன் விவசாயிகளுக்கு கிடைக்க வேணும் அப்படிங்கிறது தான் அரசினுடைய வாதம். இன்னொன்று நியாயமற்ற லாபத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசினுடைய வாதம், கொள்கை ரெண்டுமேங்க. தற்போது சமச்சீர் உரமிடலின் முக்கியத்துவம் குறித்த கொள்கை வகுப்பாளர்கள், கல்விக்கு விவசாயிகள் மற்றும் விரிவாக்க வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு கல்வி அளிப்பது போன்ற இந்த 2 இதுலேயும் நம்ம கவனம் தேவை என்று நம்ம தோணுது. ஓகேங்க. மண் வளம் காப்பதற்காக நீங்கள் சமச்சீர் உரத்தை பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க. அதனுடைய பயன்பாடை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. இதில் ஏதாவது சிக்கலோ பிரச்சனைகளோ இருக்கா இதை பயன்படுத்துறதுனால விவசாயிகளுக்கு? கண்டிப்பாங்க, சிக்கல்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஆரோக்கியமான உணவு உற்பத்தியை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா நிலையான நீடித்த விவசாயத்துக்கு ஒரு முக்கிய கூறாக பார்த்திங்கன்னா இந்த தாவர ஊட்டச்சத்துக்கள் முக்கிய கூறாக இருக்குது. அடுத்து இந்த உர மேலாண்மையானது மேம்படுத்தப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட சூழலை உறுதி செய்யும் வகையில் நம்ம முயற்சிக்க வேண்டுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மண்ணிலேயே இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது. இந்த மண்ணில் இயற்கையாக இருக்கிற தாவர ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தாவரங்களுக்கு கிடைக்காத வடிவத்தில் இருக்குது. இது ஒரு சில சிறிய பகுதி மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் உயிரியல் செயல்பாடு அப்படின்ற பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் மூலம் நமக்கு வெளிப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ரைசோஸ்பியர்னு சொல்லுவோம். மண் சுற்றியுள்ள வேர் மண்டலங்க, இது பாதிக்கப்படுகிறதுங்க. மண்ணின் இயற்கை வளங்களை காக்க சில முக்கிய கூறுகளை நாம் பின்பற்ற வேண்டும். என்னென்னு பார்த்திங்கன்னா தாவர ஊட்டச்சத்துக்கள், நிலையான நீடித்த விவசாயம், சமச்சீர் உரமிடுதல், அத்தியாவசிய ஊட்டச்சத்து மேலாண்மை, உயிர் உரங்கள் பயன்படுத்துதல். இது அனைத்தையும் நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம இந்த சிக்கல்லேருந்து கொஞ்சம் வெளியே முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. அப்போ நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல வர்றீங்கன்னா, சமச்சீர் உரங்கள், அதாவது பிஎம் பிரணாமில் சமச்சீர் உரங்களை பற்றி விரிவாக சொன்னீங்க. அந்த பிஎம் பிரணாம் சமச்சீர் உரங்கள் பயன்படுத்துறதுனால மண் வளம் காக்கப்படுகிறது, பயிர் உற்பத்தி அதிகப்படுத்தப்படலாம், அதுபோக விவசாயியின் வளர்ச்சிக்கும் இது பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே சார்? கண்டிப்பாக. சமச்சீர் உர மேலாண்மையில்
இயற்கை முறையில் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த இயற்கை முறை விவசாயம்னா என்ன? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரிம இயற்கை விவசாய முறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இயற்கை விவசாயத்தில் ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள், நுண்ணீர் பாசனம், தழைக்கூலம், உழவு இல்லை, பயிர் சுழற்சி போன்ற வளங்களை வந்து பாதுகாக்கும் தொழில்நுட்பங்களை நம்ம வந்து இந்த இயற்கை விவசாய முறையில் பின்பற்றணும். இந்த இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றுறதுனால சுற்றுச்சூழல் மாசுபாடு வந்து நமக்கு குறையுது. இன்னொன்று, நீண்டகால விவசாய உற்பத்தியும் அதிகரிக்கும். நமக்கு தேவையான உணவு உற்பத்தியும் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நீங்கள் பயிர் சுழற்சி முறைன்னு சொன்னீங்க. அது என்ன சார் பயிர் சுழற்சி முறை? புதுசாக இருக்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக பயிர் சுழற்சிங்கிறது ஒரே பயிரை அடுத்தடுத்து விவசாயம் செய்துகிட்டே இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, களிமண் பூமி இருக்குன்னா அதில் வந்து நெல் போடுவோம். அடுத்து தண்ணி இருக்குங்கிறதுக்காக மறுபடியும் நெல்லை போடுவோம். அடுத்து மறுபடியும் வந்து நல்ல மழை வந்துடுச்சுங்கிறதுக்காக மறுபடியும் நெல்லை போடுவோம். இது 2 போகத்திலிருந்து 3 போகம் வரைக்கும் நெல்லே விளையக்கூடிய தன்மை வந்து அந்த மண்ணுக்கு இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும். என்ன பண்ணணும்னா, கரெக்டான அந்த சீசன் டைமில் ஒரு சீசனில் நெல் போடணும். நெல்லுக்கு அடுத்து உளுந்து போடணும், இல்லைன்னா எள்ளு போடலாம். இது வந்து ஒரு உதாரணம். அடுத்தது இந்த நீண்ட நாள் பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கரும்புங்க. கரும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது கரும்பு வெட்டினதுக்கப்புறம் நம்ம மருதாம்புன்ற ஒரு இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மருதாம்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மருதாம்பு அதோடு நிறுத்திட்டு அதற்கு பிறகு அந்த நிலத்தில் மஞ்சள் போடலாம், கிழங்குகள் போடலாம், வேர்க்கடலை போடலாம். இந்த மாதிரி பயிர் சுழற்சி வந்து நம்ம ஏற்படுத்தணுங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கங்க. இப்போ நம்ம இந்திய விவசாயிகள் வந்து பயிர் மட்டும் செய்கிறதில்ல, அது கூட ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க. இதனால் அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இந்த முறையில் நம்ம பிஎம் பிரணாமில் நம்ம உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாங்க. இப்போது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தேவையான அளவு நம்ம விவசாயத்துலேயும் மற்றும் இதர தொழில்களையும் வருமானம் ஈட்டணுங்கிறது தான் நம்மளுடைய முதன்மை குறிக்கோளாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்லலாங்க. அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் சார். ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளா இதெல்லாம்? கண்டிப்பாங்க. விவசாயம் தவிர விவசாயத்தில் செய்துக்கிட்டு, நிலத்தில் விவசாயம் செய்துக்கிட்டு கோழி பண்ணை வைக்கலாம், ஆட்டு பண்ணை வைக்கலாம், வேறு இதர கால்நடைகளை வந்து நம்ம வளர்க்கலாம். இந்த மாதிரி வளர்க்குறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிலேருந்து நமக்கு வந்து எரு கிடச்சிருங்க, கோழியிலேருந்தும் அந்த எரு கிடச்சிரும், கழிவுகள் வரும். அந்த கழிவுகளெல்லாம் நம்ம எருவாக மாற்றி அதை வந்து நம்ம அதை முறையான முறையில் மக்க வச்சு அதை இன்னும் மேம்படுத்தி நம்ம பயிர்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு தேவையான உரங்கள் மற்றும் இதர பொருள்களை வந்து நம்ம தோட்டத்திலிருந்தே நமக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருங்கிணைந்த உர மேலாண்மை அப்படின்ட்டு இந்த கான்செப்டில் வந்துருங்க. பார்த்திங்கன்னா உரமும் போடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை உரம், அது கால்நடை கழிவுகள் இருந்தும் தாவர கழிவுகள் இருந்தும் நமக்கு கிடச்சிரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற அண்டு கிராமப்புற வேஸ்ட்டுகளெல்லாம் இருந்து கூட நமக்கு வந்து உரம் கிடைக்குது, உரமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் அக்ரோ தொழிற்சாலை கழிவுகள், இப்போ ஒரு தொழிற்சாலையிலேருந்தும் நிறைய கழிவுகள் வந்து வெளியாகும். இப்போ உதாரணத்துக்கு கரும்பு ஆலையிலிருந்து கிடைக்கக்கூடிய சேகோ ஃபேக்ட்ரியிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள், மொலாசஸ்ஸு, அந்த மாதிரி பொருட்களையும் நம்ம மேம்படுத்தி உபயோகப்படுத்தலாம் விவசாயத்துக்கு. கண்டிப்பாங்க. அதனால் என்ன பயன்? உரச்செலவு ஏதாவது குறையுமா? கண்டிப்பாக பாதிக்கு மேலே நம்ம குறையுங்க. இப்போது கரும்பாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் மற்றும் சேகோ அக்ரோ தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளெல்லாம் நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது. அது வந்துட்டு ஒரு பதப்படுத்தணும். அதற்காக ஒரு 90லேருந்து 120 நாட்கள் வந்து நமக்கு ஆகும். அது நல்லா உலர வச்சு காய வச்சு காற்றோட்டமாக வச்சுட்டு மறுபடியும் அதில் வந்து நம்ம இன்னும் நுண்ணுயிர்கள்லாம் சேர்த்து, நம்ம நுண்ணூட்ட உரங்கள்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, உயிர் உரங்கள்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்த்துறதுனால நமக்கு பூமியில் நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சத்துக்களே வந்துட்டு
அது கரைஞ்சி நம்ம பயிருக்கு கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கும். அதை எல்லாத்தையும் கரைச்சி நம்ம பயிர் எடுத்துக்கிற மாதிரி நமக்கு வந்து உதவி புரியுங்க. இதுக்கு முன்னாடி நகர்ப்புற கழிவுகள்னு சொன்னீங்க. இப்போ நகரங்களில் நிறைய கழிவுகள் இருக்குது. அது எல்லாம் அப்புறப்படுத்த முடியல, தூய்மைப்படுத்த முடியல. அது எல்லாம் உபயோகப்படுத்தலாமா? தாராளமாக உபயோகப்படுத்தலாங்க. இப்போல்லாம் நிறைய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்துருச்சுங்க. இப்போ அந்த சிட்டி கம்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் உரமே பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே போடுறாங்க. இந்தியாவில் பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா அக்ரோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையுமே நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. இதனால் நமக்கு என்ன உபயோகம்னு பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டுக்கும் 10 மாடு, 20 மாடு, 50 மாடு அந்த மாதிரி பட்டி பட்டியாக நமக்கு கால்நடைகள் இருந்தது. ஆடு மாடுகள்லாம் நிறைய இருந்தது. அந்தளவுக்கு இன்றைக்கி நிலைமையில் பார்த்திங்கன்னா கால்நடைகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த கால்நடைகளிலிருந்து நமக்கு அந்த கழிவுகள் எடுத்து நம்ம அது உரமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இது வரைக்கும். தற்போது கால்நடைகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அந்த உரம் நமக்கு கிடைக்காம இருக்குது. அதனால் இப்போது மத்திய அரசாங்கமானது சிட்டி, அதாவது கிராமப்புற கழிவுகள், நகரப்புற கழிவுகள் இவையெல்லாம் அனைத்தையும் சேகரித்து அதற்கு தேவையான ஒரு நேர்த்தி செய்து அதன் பிறகு அதற்கு தேவையான அதாவது பாஸ்பேட் சாலிபிளைசிங், அதாவது அந்த நமக்கு உரத்திலிருந்து கரைச்சி கொடுக்கறதுங்க. பொட்டாஸ் மொபிலைசர், அதாவது பொட்டாஸ் இருக்கும் அந்த சத்தை கரைக்கிற மாதிரி மாற்றி கொடுக்குதுங்க. இந்த மாதிரிலாம் செய்து நிறைய நமக்கு சிட்டி கம்போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்கானிக் உரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலையை பார்க்கும்போது ரொம்ப மலிவாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி நம்ம கால்நடைகளோட எருக்கள், கழிவுகள் எல்லாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து கொண்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு, ஒரு ஹெக்டருக்கு போடணுன்னா ஒரு 10 வண்டியாவது நம்ம ஓட்டணும். இல்லை ஒரு 4 டிராக்டர் 5 டிராக்டராவது நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதனுடைய செலவை பார்க்கும்போது அதனுடைய 5% தான் இதற்கு செலவாகுது. இது ஒரு 10 மூட்டையிலேருந்து ஒரு 15 மூட்டை, நம்ம 50 கிலோ ஒரு மூட்டைங்க. ஒரு டன்னு போடுறோம், 1000 கிலோ போடுறோன்னா கூட நமக்கு 6000-7000 ரூபாயில் நமக்கு விவசாயிக்கு செலவாகுது. இதனால் நம்ம செலவு லாப விகிதம் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக இதனால் நமக்கு நல்ல லாபமே கிடைக்குதுங்க. மாட்டுச்சாணம், கோழி எரு, அதுல எல்லாம் நிறைய சத்துக்களை, தலைமணி சத்துக்கள் எல்லாம் இருக்குங்கிறாங்க. நீங்கள் இந்த நகர்ப்புற கழிவுகளை உபயோகப்படுத்தினோம்னா அந்த சத்துக்களெல்லாம் நமக்கு பயிர்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய வடிவத்தில் தான் நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க. தாராளமாக கிடைக்கும். போதுமான அளவுக்கு இருக்குமா, இல்லை நம்ம அப்படியே உபயோகப்படுத்தலாமா? அதை இப்போது நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் தான் அவங்க மாற்றி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த சஸ்டைனபிள், நீடித்த நிலைத்த விவசாயம், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற கான்செப்டில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், வேதியியல் உரம், அதாவது நார்மலாக போடக்கூடிய உரங்களோட இந்த ஆர்கானிக் உரங்களான சிட்டி கம்போஸ்ட் மற்றும் நுண்ணுயிர்களை கரிம உரங்கள், இது எல்லாத்தையும் கலந்து உபயோகப்படுத்துறதுனால நம்ம விவசாய மேம்பாடு கண்டிப்பாக மேன்மேலும் சிறப்பாக இருக்குதுங்க. இப்போ நகர்ப்புற கழிவுகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக இருக்கும், கண்ணாடி பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். அது ஏதாவது எடுத்துகிட்டு உபயோகப்படுத்தணுமா, இல்லை அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதிலிருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, வீடுகளிலிருந்து நகர்ப்புற கழிவுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போடுறாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, என்ன தொழில்நுட்பம் அதற்கு பயன்படுத்துகிறாங்க? அதற்கு பார்த்திங்கன்னா, நகர்ப்புற கழிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு இடத்துல போட்டுங்க. அதில் மேனுவல், அதாவது ஆட்களை வைத்தும் அதில் தேவையற்ற இதை சேகரிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஜல்லடை மூலியமாகவும் ஜலிச்சுட்டு நமக்கு விவசாயத்திற்கு என்ன தேவையோ அதுக்குன்னு ஒரு மைக்ரோ லெவல் இருக்குதுங்க. அந்த லெவலில் உள்ள பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் எடுத்து நமக்கு உரமாக மாற்றி கொடுக்குறாங்க. இப்போ பயிர் உற்பத்தி பெருக்க சமச்சீர் உர மேலாண்மை பற்றி விரிவாக சொன்னீங்க. அது போக வேறு ஏதாவது தொழில்நுட்பம் இருக்கா? கண்டிப்பாக எதிர்கால சந்ததியினருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிலையான நீடித்த விவசாயம் இருக்கணும் மற்றும் உணவு எல்லாருக்கும் தேவையான அளவு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு சில உத்திகள் நம்ம விவசாயிகள் கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். நம்ம விவசாயத்தினுடைய தலையாய நோக்கம் விளைச்சலை அதிகரிப்பது அப்படிங்கிறது தான் நம்ம விவசாயத்தினுடைய ஒரு தலையாய நோக்கம். பாரதத்தில் இல்லைன்னா உலகத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விவசாயிகளின் நோக்கங்க. இங்கே பார்த்திங்கன்னா விதையில் ஆரம்பிக்கிறோம்.
விதையை வந்து தரமான விதையாகவும் விதை நேர்த்திகள் செய்தும் அதை வந்து நம்ம விதைகளை பயன்படுத்தணும். விதையை போட்டோடனே அடுத்து பார்த்திங்கன்னா களைகள் மேம்பாடு. கலை தான் வந்து நமக்கு ஒரு விவசாயத்திலேயே பெரும்பாலான விவசாயிகளுக்கு ஒரு போட்டியாகவே இருக்குது. அதை வந்து முறையான களை எடுக்கும் மேலாண்மை திட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ப நோய் இல்லைன்னா பூச்சி கட்டுப்படுத்தல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எப்படி தேவைக்கு ஏற்பன்னு சொன்னிங்கன்னா, இப்போ ஒரு பூச்சி இப்போ தான் வருது அப்படின்னா அதில் நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் இருக்குது, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் இருக்குது. எல்லாமே எந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கு நமக்கு வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் நோயும் நிறைய இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதற்கு தேவையான கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான முயற்சிகளை வந்து நம்ம எடுக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மண் வளம். இந்த மண் வளத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னா கரிம மற்றும் உரங்கள் மற்றும் நுண்ணுயிர் உரங்கள் இவை அனைத்தையும் நம்ம பயன்படுத்துறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. எப்போ வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மண் வந்து வளமான மண்ணாக மாற்றி அமைக்கப்படுகிறது. இதனால் சுற்றுப்புறம் மண்ணரிப்பு இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நமக்கு தீர்வு கிடைக்கிறது. நம்ம இந்த மாதிரி ஒரு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நிலையான விவசாயம் கொடுக்கறதுனால நம்ம உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சுகாதாரம் மேன்மேலும் சிறக்கிறது. கல்வி வந்து நம்ம குழந்தைகளுக்கு கல்வி மேலாண்மையும் நமக்கு கிடைக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை நடத்துறதுக்காக வழிபாடுகளாக இதை நம்ம வந்து நினைக்கிறோம். அப்போ நீங்கள் சொன்ன இந்த அனைத்து தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துறதுனால நாம் ஒரு பாதுகாப்பான உணவு மற்றும் உற்பத்தி பண்ணல, இந்த பூமியையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இந்த பூமியை ஆரோக்கியமாக வச்சு நம்ம எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல பூமியை விட்டுட்டு போகிறாங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த உரையை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக மகிழ்ச்சியாக. நன்றி சார். வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 18ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.